நம சிவாயவே ஞானமும் கல்வியும். நம சிவாயவே ஞானமும் கல்வியும். நம சிவாயவே நானறி பிச்சையும். நம சிவாயவே நானறி பிச்சையும். நம சிவாயவே நானவின்று ஏத்துமே. நம சிவாயவே நாணமின்றி ஏத்துவே. நம சிவாயவே நன்னெறி 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 காட்டிடுமே. காட்டிடுமே. ஓம் நம சிவாய. 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 சிறப்பு. இப்போ நமக்கு நிறைய செல்வங்கள் தெரியும். என்னென்ன செல்வங்கள்? கலையாத கல்வியும், குறையாத வயதும், ஓர்கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும், குன்றாத இளமையும், கழுப்பினி இல்லாத உடலும், சலியாத மனமும், அன்பு அகலாத கணவனும், அன்பும் அறிவும் வாய்ந்த மகளும், தவறாத சந்தானமும், தாளாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வாராத கொடையும், தொலையாத நிதியமும், கோணாத கோலும், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும், துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு குட்டு கண்ட அலையா அழியறிதுயலும் மா எனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகப்பாணி அருள்வாய் நீ அபிராமியே. இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான செல்வங்கள். இந்த செல்வங்கள் எல்லாமே எல்லார்கிட்ட இருந்தா மட்டுமே ஒருத்தங்கனால சுகபோகமா வாழ முடியும். இந்த செல்வங்கள் ஏன் நம்ம எல்லார்கிட்டையும் இல்லை அப்படின்னு காரணத்தை நம்ம தேட ஆரம்பிச்சோம்னா, ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம கிட்ட மிஸ் ஆகும். அது இறைவனுடைய அருள். இறைவனுடைய அருள் இருந்துட்டாலே இது எல்லாமே நம்ம கிட்ட ஒண்ணு பின்னாடி ஒண்ணு அப்போதைக்கு இருக்கணும்னு இல்லாம நமக்கு எமர்ஜென்சி டைம்ல டக்குன்னு நமக்காக வந்து நிற்கும். அது இறைவனுடைய அருள். அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ நமக்கு வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படாம வாழ்க்கை சுமூகமா நடைபெறணும், கடைசி வரைக்கும் போகணும்னா நமக்கு என்ன வேணும்னா இறைவனுடைய அருள். இறைவனுடைய அருள் நமக்கு எப்படி கிடைக்கும்? நம்ம அறநெறியில இருக்கணும், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது. நம்ம பேசுறது இன்னொருத்தங்களுக்கு லைட்டா பாதிப்பு ஏற்பட்டுச்சுனாலும் அது அவங்கள மட்டும் இல்ல, நம்மளையும் சேர்த்து அந்த கர்ம வினை பாதிக்கும். ஸோ ஒவ்வொருத்தங்களும் நம்மளுடைய இடம் அறிஞ்சு, ஏவல் அறிஞ்சு, பொருள் அறிஞ்சு நம்ம நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கும் போதுதான் நம்ம பிறருடைய கர்மவினையும் நம்ம வாங்க மாட்டோம், நம்ம கிட்ட கர்மவினையும் நம்ம கலைந்து எறிவோம். ஸோ இதுக்கு முக்கியமான விஷயம் அறநெறியில நம்ம நடந்துக்கணும். அறநெறியில நடந்துக்கணும். ஸோ இறைவனுடைய அருள் வேணும்னா ஃபர்ஸ்ட் அறநெறியில நடந்துக்கணும். அடுத்து முக்கியமா அன்பா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். நம்ம செய்ய வேண்டிய விஷயத்துல கண்ணும் கருத்துமமா இருக்கணும். நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்களை நம்ம ஏளனமா பேசுறதோ இல்ல தாழ்த்தி நடத்துறதோ, நெகட்டிவா எதிர்மறையா எந்த மாதிரி நடத்துறதுமே நம்மள அது கண்டிப்பா பாதிக்கும். அதனால நமக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படிங்கறத தெளிவா யோசிக்கிறது கூட இறைவனுடைய அருள் வேணும். ஸோ இப்போ நம்ம டெய்லி கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறோம். ஆனா சாமி கும்பிட்டாலுமே அது அந்த 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய தாட்ஸ், அந்த தாட் ப்ராசஸ் திரும்ப மாறிக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் வரும், ஆன்சைட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால கோயிலுக்கு போய் அந்த 5 நிமிஷத்துக்காக நீங்க செலவிடுறதும், இந்த கிளாஸ்ல நீங்க டெய்லி 1 hour செலவிடுறது 10 நாள் கோயிலுக்கு போறதுக்கு சமம். நீங்க இந்த கிளாஸ்ல என்னென்னலாம் கத்துக்க போறீங்கன்னா, எப்படி வாழணும், எப்படி மற்றவங்களை அணுகணும், இறைவனுடைய அருளை நம்ம எப்படி உணரணும், எப்படி இறைவனோடவே சேர்ந்து வாழ போறோம். இதெல்லாம் நான் சும்மா சொல்ல முடியாது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். இறைவன் என்கிட்ட இருக்காருன்னா என்னால அவர் உணர முடியும். அவர் ஒரு எனர்ஜி வடிவத்துலதான் இருக்காரு. கண்ணுக்கு தெரிவாங்கன்னா அவங்க நினைச்சா தெரிவாங்க. நான் பார்த்திருக்கேன்னா நான் பார்த்திருக்கேன்.
ஸோ இப்போ இது எல்லாமே நடக்கணும், இறைவனுடைய அருள் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த கிளாஸ்ல என்னென்னலாம் சொல்றோமோ அதன்படி நம்ம நடந்துக்கணும். அதைப்படி ஃபாலோ பண்ணும்போது நம்ம இறைவனுடைய அருளை பெற முடியும்னா கண்டிப்பா இறைவனுடைய அருளோட இருக்க முடியும். அதையும் தாண்டி இறைவனை பார்க்க முடியும், பேச முடியும், எல்லாமும் செய்ய முடியும். அதுக்கு முக்கிய மூலப்பொருள் நம்ம முருகப்பெருமான் குருவா இருந்து இந்த வகுப்பை வழி நடத்துவார். ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்ல இறைவனை வணங்குவோம். அடுத்து ஒரு விஷுவலைஸ்டு கைடட் மெடிடேஷன் இருக்கும். அந்த விஷுவலைஸ்டு கைடட் மெடிடேஷன்ல நம்மளுடைய கர்ம வினையை களைவோம். கர்ம வினையை களைஞ்சு இறைவனுடைய அருளை பரிபூர்ணமா நம்ம உடலுக்குள்ள செலுத்துவோம். அந்த இரையாற்றல் நம்ம ஆரம்பத்துல உங்களுக்கு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா போக போக அந்த எனர்ஜி உங்க பாடிக்குள்ள போறது உங்களால புரிஞ்சுக்க முடியும், இன்ஃபேக்ட் ஃபீல் பண்ண முடியும். ஒரு காலகட்டத்துல அந்த ஒளியை உங்களால பார்க்க முடியும். ஸோ அடுத்து இந்த விஷுவலைஸ் மெடிடேஷன்ல நம்மளுடைய கர்ம வினையை களைவோம். ஸோ இந்த கர்ம வினையை களைஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா நம்ம சத்ரு சம்ஹார வேல் மெடிடேஷன் பண்ணுவோம். அந்த சத்ரு சம்ஹார வேல் மெடிடேஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா இறைவனுடைய சத்ரு சம்ஹார வேலை நமக்குள்ள பிரதிஷ்டை செய்வோம். அந்த பிரதிஷ்டையின் மூலமா இறைவனையே நமக்குள்ள கொண்டு வருவோம். அதன் மூலமா நம்மளுடைய ஒவ்வொரு சக்கரங்களும், இப்போ நம்ம உடல்ல நிறைய சக்கரங்கள் இருக்கு, எண்ணற்ற சக்கரங்கள் இருக்கு. ஆனா முக்கியமா 7 சக்கரங்கள் தான் ஆதார சக்கரங்கள்னு சொல்லுவாங்க. அந்த 7 சக்கரங்கள்ல எந்த சக்கரம் பாதிப்படைஞ்சாலும் நம்ம உடல்ல பாதிப்பு ஏற்படும். அதனாலதான் நமக்கு உடல்நிலை சரியில்லாம போறது. இங்க இருக்கிறது இது அநாகதம், இது ஆக்னை. இந்த அநாகத சக்கரம் ஹார்ட் சக்கரான்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த ஹார்ட் சக்கரால பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இருதய கோளாறு வரும். இங்க இருக்க இந்த பாட்டுல எங்க வேணாலும் பிரச்சனை வரும், சரியா? அதனால ஒவ்வொரு சக்கரமும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம். ஸோ மூலாதாரம் பேசிக்கா இருக்கிறது மூலாதாரம். ஃபர்ஸ்ட் கீழே இருந்து வர்றது மூலாதார சக்கரம். அந்த சக்கரம் மண்ணோட இணைஞ்சது, இந்த உலகில் வாழ்க்கையோட இணைந்த சக்கரம் தான் மூலாதார சக்கரம். அந்த மூலாதார சக்கரம் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம கால்ல இருந்து இடுப்புல இருந்து கீழே வரைக்கும் காலில் என்னென்ன பாதிப்பு வருதோ அதுக்கு காரணம் அந்த மூலாதார சக்கரம் பாதிப்படைகிறது. ஸோ இந்த சத்ரு சம்ஹார வேல் மெடிடேஷன் மூலமா நம்ம சக்கரங்கள் எல்லாத்தையும் புதுப்பிக்க போறோம். ஸோ இது மூலமா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களும் புதுப்பிக்கும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு செல்லையும் இறைவனை நம்ம உணர்வோம். இறைவன் அணுக்குள்ள அணுவா இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது எல்லாமே அணுதான். அணு எல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம இப்படி இருக்கோம். அந்த ஒவ்வொரு அணுவுலையும் நம்மளால இறைவனை பார்க்க முடியும். ஸோ இறைவனோட நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். இது எல்லாம் நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தேவையானா கண்டிப்பா தேவைதான். நீங்க பெரிய பெரிய முனிவர்கள், இப்போ அகத்தியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் அவங்களுடைய மனைவியோட தான் இருந்தாங்க, லோபமுத்ரா அன்னையோட தான் இருந்தாங்க. விஸ்வாமித்திரரும் அவருடைய ஒய்ஃபோட தான் இருந்தாங்க. ஸோ இப்படி இதை செய்யறதுனால நம்ம தனியா போயிடுவோமா? கிடையாது. நம்ம இதெல்லாம் செஞ்சு நம்ம பாதுகாக்கிறது இல்லாம நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் பாதுகாக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இறைவன் நமக்கு இந்த கிளாஸ்ல முக்கியமா ஜாயின் பண்றவங்க ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு சூழல்ல இருப்போம். முருகப்பெருமான் எப்பயும் கைவிட மாட்டாரு. இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமே இறைவன் முருகப்பெருமான். அவருடைய உத்தரவுப்படிதான் இந்த கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கு. இதுபடி நம்ம என்னென்னலாம் ஒவ்வொரு கிளாஸ்ல என்னென்னலாம் கத்துக்கிறோமோ அதன்படி நம்ம நடந்துக்கும் போது கண்டிப்பா முருகப்பெருமான் நம்மளை கைவிட மாட்டார், சரியா? இதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இப்போ நம்ம யோகா செய்ய போறோம். யோகா செய்யும் போது இறை அருளையும் நம்ம உள்ள இழுத்துக்கிட்டு நம்ம செய்ய போறோம். இது வெறும் யோகா கிடையாது, இறை ஆற்றல் யோகா.